இப்போ வந்து நான் நைட்டு டின்னருக்கு வந்து அடையும் குருமாவும் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாரு. இது பேர் வந்து தவளடைன்னு சொல்லுவோம் நாங்கள். இதுக்கு வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் கடலப்பருப்பு, 2 டம்ளர் இட்லி அரிசி. அது மொத்தம் இது 1/4 கிலோ பிடிக்கும் இந்த டம்ளரு. அதனால் 1 டம்ளர் கடலப்பருப்பு, 2 டம்ளர் இட்லி அரிசி. இந்த பருப்பு இவ்வளோ காஞ்ச மிளகா போட்டு ஒரு 4 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. அதை வந்து மிக்சியில் போட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைக்கணும். அது ரவை பதத்தில் அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இதை மிக்சி கப்பில் போட்டு அரைக்கணும். அப்போது அதோடு சேர்த்து இந்த சோம்பு வச்சுருக்கேன் பாரு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வானலை வச்சு ஒரு 1/2 கிலோ அந்த அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு, நைஸாக கட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு. வானலை வச்சு எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சதும் பொரிஞ்சதும் இந்த ஆனியன், கருவேப்பிலை, இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவில் போட்டு கலந்துட்டு அடை ஊற்றணும். அப்புறம் அரைக்க போகிறேன், மிக்சி ஜாரில் போட்டு அடை மாவை அரைக்க போகிறேன்னு சொன்னாங்களே, அதை பிறகு அரைச்சி அழகாக தாளித்து கொட்டி இப்படி இருக்கணும் மாவு. சரியா? வச்சுட்டேன். இப்போ அடை ஊற்றி காமிக்கிறேன் பாரு. அடை குருமா எவ்வளோ அழகாக பாரு. அடை குருமா வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு மாவை எடுத்து ஒரு வெயிட்டான தோசைக்கல்லில் மொத்தமாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெயிட்டு கல்லில் ஊற்றலாம். கொஞ்சம் மெல்லிஸாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசைக்கல்லில் மெல்லிஸாக ஊற்றினாலும் அழகாக வரும். சூப்பராக இருக்கும் பாரு. சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்.